3 பேருக்கு சம்பளம் கொடுக்கும். இதை யோசிச்சு பாருங்க. அப்ப அரசாங்கத்துக்கும் தனியார் பள்ளிக்கு வித்தியாசம் இல்லாமல் இது இருக்கிறது. இது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 1 வருஷம் ஆயிடுச்சு வேலை கிடைச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. கேவலமா இருக்குங்கய்யா. அது சொந்தக்காரன் நல்லது கேட்கறானோ கெட்டது கேட்கறானோ, ஏன்னா உனக்கு 42 வயசு ஆயிடுச்சு வேலை போடுவாங்களா அப்படிங்கிறான். இது ஆண்கள் வந்து என்னன்னா, இப்போ டீ கடைக்கு போறேன்னா இதுக்குன்னே டீ கடை போயிட்டு நான் போறது கிடையாது. காரணம் என்ன கேட்டு கேட்கறதுக்குலாம் பதில் சொல்ல முடியல. ஏன்னா 1 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கறான். பதில் சொல்ல முடியாதே அந்த ஊருக்குள்ள கூட போறல. அவ்வளவு கேவலமாக ஒரு இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. இதை எப்படி நான் சொல்றது? இது ஆட்சி பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல. உங்களுடைய நிலைமை நினைச்சா ரொம்ப மோசமா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரம்மாலாம் என்ன நினைக்க தெரியுமா, ஆண்டி அவளுக்கு வேலை கிடைச்சிச்சாமா அப்படின்னு இங்கிட்டு போறதையும் பேசுவாங்க, அங்கிட்டு போறதையும் பேசுவாங்க. அந்த மக்களும் பாவம், பெண் பிள்ளைகள் வெளியில் சொல்ல முடியாத மனக்குமரலோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன விட உங்களை தான் நான் வந்து உயர்வா பார்க்கிறேன். உண்மை அதுதான், வேதனை சார், உண்மையை சொல்ல முடியல. அப்படியே முன்னாடி வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் முன்னாடி போங்க. யாரும் இங்க நிக்க வேணாம், வேலைக்கு யாரும் நிக்க வேணாம். என்ன நண்பர்களே, தயவு செய்து இங்க வந்துருங்க. போக்குவரத்துக்கு காவல்துறை செஞ்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த கூட கொஞ்ச நேரம் எடுத்துப்பா அப்படிம்பாரு, இல்லாட்டி முடிச்சு அனுப்பிச்சு விடுவாரு. தயவு செய்து வந்துருங்க, தயவு செய்து இங்க வந்துருங்க. யாரும் பத்திரிகையாளர் நண்பர்களை தவிர யாரும் எதிரில் நிற்க வேண்டாம். அனைவரும் முன்வாருங்கள். போராட்டத்திற்கு எங்க வந்தாலும் அங்க உட்காருங்க. எல்லாருமே முன்னாடி வாங்க. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களை தவிர யாரும் முன்னாடி நிற்க வேண்டாம். இன்னும் 1 மணி நேரம் தான் நமக்கு நேரம் இருக்கு. அதற்குள்ள நம்ம முடித்து விட்டு நம்ம கிளம்பி செல்ல வேண்டும். யாரும் ஆப்போசிட்டில் எக்காரணங்களும் வந்து நிற்க வேண்டாம்.